Hi friends. Last video பார்த்தீங்கன்னா second sum, third sum, fourth sum. இப்போ next வந்து பார்த்தீங்கன்னா fifth question, exercise 10.4, fifth question. So that ST போட்டுருவேன். So that y equal to ax plus b by x. இந்த x வந்து not equal to 0. Suppose x equal to 0 இருந்துச்சுன்னா anything by 0 infinity ஆயிடும். அதனால தான் பர்டிகுலர் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க x not equal to 0. ஈஸியாக சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அவங்களே வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதே ப்ரூவ் பண்ணணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், 3 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே டிவிஷனில் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டிஃபரன்ஷியல் ப்ராப்ளம் பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் plus xy dash minus y equal 0. அப்போ y double dash கண்டுபிடிக்கிறோம். x squared y double dash plus xy dash minus y equal 0 கண்டுபிடிக்கிறோம். அப்போ y double dash நமக்கு வந்திருக்கனால 2 times டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அல்லது இங்கே a b வந்து 2 கான்ஸ்டன்ட் இருக்கு, 2 times டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ given ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா y equal to ax plus b by x, where x வந்து not equal to 0. இப்போ y dash ஃபஸ்ட்டு 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். y dash equal to a into x. x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அதனால் a மட்டும் எழுதிக்கிறேன். ப்ளஸ் போடணும், b அப்படியே வச்சுக்கணும். இந்த 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நிறைய டைம் வந்திருக்கும். 1 by x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by x ஸ்கொயர் டைரெக்டாக ஃபார்முலா எழுதலாம். இல்லை என்ன பண்ணால் எக்ஸ் பவர் n ஃபார்முலாவுக்கு மாற்றணும். 1 by x என்ன பண்ணால் எக்ஸ் இன்வர்ஸ்க்கு மாற்றிக்கணும். இங்கே ரெசிபிளாக இருக்குது, மேலே பவரில் கொண்டு போயிட்டா எக்ஸ் பவர் மைனஸ் 1 ஆயிரும், அல்லது எக்ஸ் இன்வர்ஸ் ஆயிரும். எக்ஸ் பவர் என் ஃபார்முலா எழுதிக்கிங்க. அப்போ மைனஸ் 1 எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, அப்போ மைனஸ் 1 மைனஸ் 1, அப்போ மைனஸ் 1 எக்ஸ் பவர் மைனஸ் 2, தேர்ஃபோர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குனால அப்போ இங்கே மைனஸ் ஆயிரும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி மாறிடும். இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். அடுத்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் பண்ணணும். ஒய் டபுள் டேஷ் equal to ஏங்கிறது எனி கான்ஸ்டன்ட், அதாவது 0. எக்ஸ் இல்லாத வேரியபிள், ஏ இஸ் எனி கான்ஸ்டன்ட் 0. மைனஸ் போட்டுக்கணும், பி அப்படியே போட்டுக்கணும். இந்த 1 by x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம எழுதலாம். மைனஸ் 2 by x கியூப். ஆர் நான் இந்த ஃப்ரெண்ட் 1 by x சொன்ன மாதிரி எக்ஸ் பவர் ஃபார்முலா வந்து பவரில் கொண்டு போய் நம்ம எழுதுனோம்னா மைனஸ் 2 by x கியூப்னு நமக்கு வந்து ஆன்சர், தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ தேர்ஃபோர் ஃபைனலாக வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 2b by x கியூப்னு வந்துடும். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா now x squared y double dash plus xy dash minus y equal to x squared அப்படியே வச்சுக்கணும். y double dash என்ன கண்டுபிடிச்சுக்கணும் பாருங்க, 2b by x cube plus x அப்படியே வச்சுக்கணும். y dash பொதுவாக a minus b by x square வச்சுக்கணும். இங்கே அடுத்து y இருக்கு, மைனஸ் y இருக்கு, இங்கே மைனஸ் போட்டுட்டு yக்கு போது என்ன பண்ணா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ax plus b by x. இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் நம்ம. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இந்த 2b by x கியூப் இருக்குது, இது கட் பண்ணலாம். என்ன இருக்குன்னா ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும், அப்போ 2b by xன்னு எழுதிக்கணும் நம்ம. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே a மைனஸ் b by x ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் இதை எல்சிஎம் எடுத்துக்கணும் நம்ம. அப்போ ax ஸ்கொயர் மைனஸ் b by x ஸ்கொயர். அப்போ இங்கே ஒரு எக்ஸும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ் கட் பண்ணால் மிச்சம் வந்து டிவைடில் ஒரு எக்ஸ் இருக்கும். அப்போ ax ஸ்கொயர் மைனஸ் b பை இங்கே எக்ஸு. அடுத்தது நம்ம மைனஸ் சமல் பண்ணிட்டோம்னா மைனஸ் ax மைனஸ் b பை எக்ஸ். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2b பை எக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே வச்சுக்கணும். இந்த ax ஸ்கொயர் பை எக்ஸை டிவைட் பண்ணோம்னா மிச்சம் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் xy டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு நம்ம 0ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ஒய் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 2b பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர். வேல்யூ அப்ளை பண்ணிக்கணும். மைனஸ் ஒய்ன்னு இருக்குது, மைனஸ் அப்படியே வெளியில் வச்சுட்டு ஒய்க்கு பொதுவாக ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ். இந்த ஃபஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் கியூப் டினாமினேட்டில் இது கட் பண்ணிட்டா ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 2b பை எக்ஸ் இருக்கும். இங்கே எக்ஸ் அப்படியே இருக்கும், இது எல்சிஎம் எடுத்துங்க. அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இந்த அவுட் சைடில் ஒரு எக்ஸும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து கேட்டாச்சுன்னா மிச்சம் ஒரு ரிமைனிங் ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி பை எக்ஸ்ன்னு இருக்கும்.
இந்த மைனஸ் அமல் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் ஏஎக்ஸ் மைனஸ் பி பை எக்ஸ்னு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம், 2b பை எக்ஸ் எழுதிக்கலாம். இங்கே வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ்ன்னு இருக்கு. இந்த எக்ஸ் எக்ஸ் கட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்குன்னா ஏஎக்ஸ் மட்டும் தான் இருக்கும். மைனஸ் பி பை எக்ஸ் அப்படியே இருக்கும். இங்கே வந்து என்ன டேர்ம் இருக்குன்னா அப்படியே எழுதிக்கலாம், மைனஸ் ஏஎக்ஸு மைனஸ் பி பை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ ப்ளஸ் ஏஎக்ஸும் மைனஸ் ஏஎக்ஸும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2b பை எக்ஸ் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2b பை எக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் பி பை எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் பி பை எக்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து மைனஸ் 2b பை எக்ஸ் இருக்குது. சைன் வந்து சேமாக இருக்குது, அதனால் ஆட் பண்ணி அந்த சைன் அப்படியே போட்டுக்கணும். ப்ளஸ் 2b பை எக்ஸு மைனஸ் 2b பை எக்ஸு ஈக்குவல் டு 0. ப்ளஸ் 2 மைனஸ் கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் 0 வந்துடும். அப்போ வந்து ரெக்கார்டு வந்து ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் ப்ரூவ்டு. 5th கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஸ்டின். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். ஸோ தட் ஒய் ஈக்குவல் டு a e power minus 3x plus b where a and b are arbitrary constant. ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்போ 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இதில் வேறு சொல்யூஷன் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இஸ் a solution of the differential equation d squared y by dx squared plus 3 into dy by dx equal to 0ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். கிவன் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா y equal to a e power minus 3x plus b. இதில் வந்து a and b are arbitrary ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு. இதோட சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா d squared y by dx squared plus 3 into dy by dx equal 0ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ கிவன் ஃபங்க்ஷன் பாருங்க, y equal to a e power minus 3x plus b. இது கொஸ்டின் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணா d squared y by dx squared plus 3 into dy by dx equal 0. Or a and b are arbitrary two constants. அதனால் வந்து 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இங்கே ஏ அப்படியே வச்சுக்கணும், e பவர் மைனஸ் 3x. e பவர் மைனஸ் ஏஎக்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியணும், மைனஸ் ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். அதனால் வந்து டைரெக்டாக நம்ம என்ன எழுதணும்னா மைனஸ் 3 இன்ட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு ஏ இருக்குது, அப்போ இ பவர் மைனஸ் 3x எழுதலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா அகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 3 அப்படியே இருக்கும் கான்ஸ்டன்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு ஏ ஒரு கான்ஸ்டன்ட்டு. இ பவர் மைனஸ் 3xை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 3 இன்ட்டு இ பவர் மைனஸ் 3x வரும். டோட்டலாக வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்னா டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9a e பவர் மைனஸ் 3xன்னு கிடைக்கும். இது நம்ம வந்து கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுறோம்னா மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 எழுதலாம். மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 a e பவர் மைனஸ் 3x எழுதிக்கலாம். ஏன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எழுதிருப்போம் மைனஸ் 3 a e பவர் மைனஸ் 3x. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா dy by dxன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா தேவையான ப்ரூஃப்காக தான் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக இந்த மாதிரி பிரித்து எழுதுறோம். மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 a e பவர் மைனஸ் 3x இது எழுதியிருக்கோம். பை ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா இதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு dy by dx. ஃபைனல் ஆன்சர் நம்ம என்ன கிடைக்குன்னா டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு லெஃப்ட் சைடில் இருக்குது ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 3 அப்படியே இருக்கணும். இந்த மைனஸ் 3 a e பவர் மைனஸ் 3x பொதுவாக dy by dxன்னு அப்ளை பண்ணிக்கணும். இந்த மைனஸை வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டிங்கன்னா தேவையான ப்ரூஃப் கிடச்சிடும். அப்போ டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு ரெக்கார்டு ப்ரூஃபு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது 6 சம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஹென்ஸ் ப்ரூவ்டு.